பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே, துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். என் நெஞ்சத்தில் இறுக்கமான என் அருமை சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய புனிதர் வாழ்க்கையிலே செய்யப்பட்ட நன்மையை நினைத்து பார்த்து நம் குடும்பங்களில் செய்யப்பட்ட அனைத்து உதவிகளுக்காக நன்றியாகும் இந்த புனித அந்தோணியார் நவநாள் ஜெபத்தின் வழியாக நாம் ஜெபிக்க முன் வருவோம். வாசகத்துக்கு செவிமடுப்போம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை வசனங்கள் 1-3 முடிய. இயேசு சென்று கொண்டிருந்த போது பிறவிலே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ராபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவிடம் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாகவே வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நாளில் இப்படி அந்தோணியார் வழியாக பல நோய்களையும் பொல்லாப்பையும் பேய்களையும் அடக்கியவர், ஓட்டியவர், குணப்படுத்தியவர் என்று நாம் நம்முடைய தேவைகளை பார்த்து ஜெபித்து மன்றாடி கேட்போம். நோயற்ற குணப்படுத்தும் இயேசுவே. யோவான் 6:6. இருதய நோய் நீங்க வேண்டுகிறோம், சர்க்கரை நோய் தீர வேண்டுகிறோம், கல்லீரல் நோய் நீங்கிட வேண்டுகிறோம், பித்த கணையும் நோய் நீங்கிட வேண்டுகிறோம், நுரையில் உள்ள நீர்க்கட்டி குணமடைய வேண்டுகிறோம். பாவிலை தேடி வந்த இயேசுவே. மத்தேயு 9:13. நரம்பு தளர்ச்சி நோய், முடக்குவாதம் தீர வேண்டுகிறோம், காச நோய் தீர வேண்டுகிறோம், டைபாய்டு வைரஸ் ஜுரம், டெங்கு ஜுரம் தீர வேண்டுகிறோம், மூச்சு திணறல் சீராக்க வேண்டுகிறோம், கை கால் வலி நோய் குணமடைய வேண்டுகிறோம். உள்ளத்துக்கு நங்குரமாக இருக்கும் ஆண்டவரே. எபேசியர் 6:19. தீராத தலைவலி நோய் நீங்க வேண்டுகிறோம், கேன்சர் நோய் உள்ளவர்களை ஆசிரியத்தள்ளும், சிறுநீரக நோய் உள்ளவர்களை ஆசிரியத்தள்ளும், புற்றுநோய் உள்ளவர்களை ஆசிரியத்தள்ளும், மூட்டு வலி தீர வேண்டுகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற இயேசுவே. ரோமர் 8:27. மூளையில் உள்ள கட்டி நோய் நீங்க வேண்டுகிறோம், மார்பக புற்றுநோய் நீங்க வேண்டுகிறோம், வயிற்றில் உள்ள கட்டி நீங்க வேண்டுகிறோம், மாதவிடா பிரச்சனை தீர வேண்டுகிறோம், சுகப்பிரசவம் நடைபெற வேண்டுகிறோம். ஆத்ம மணவாளனே. மத்தேயு 9:15. கர்ப்பப்பையில் நீர் கட்டி குணமடைய வேண்டுகிறோம், குழந்தை பாக்கியம் கிடைத்திட வேண்டுகிறோம், மஞ்சக்காமலை நோய் நீங்க வேண்டுகிறோம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டுகிறோம், தொழில் வளர்ச்சி, சிறு தொழில், பெரிய தொழில் வளர்ச்சி, வியாபாரம் நன்றாக நடைபெற வேண்டுகிறோம். மரித்த லாசரை 3ஆம் நாள் உயிர் பெற்ற இயேசுவே. யோவான் 11:43.
குழந்தைகள் நல்ல உடல் சுகமும் உள்ள சுகம் தந்தரல வேண்டுகிறோம். நல்ல திருமண வரன் கிடைத்திட வேண்டுகிறோம். நல்ல வீடு கிடைக்க அமைய வேண்டுகிறோம். நடக்க முடியாத சோர்வு களைப்பு தீர வேண்டுகிறோம். உழைப்புக்கு ஏற்ற வருவாய் கிடைக்க வேண்டுகிறோம். செப்டம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்று நம்முடைய அனைத்து குடும்பங்களும் சேர்த்து பொன் அந்தோனியார் இடத்தில் நாம் மன்றாடி ஜெபிப்போம். புதுமைகள் பல புரிந்த அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றி எங்களுக்காக இறைவன் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை வச்சு கையிலேருந்தும் பாக்கி பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவதற்கும் துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதற்று அன்பு அரவணைக்கு நேச தந்தி, இதோ உமது மன்றாட்ட பலனை உணர்ந்து அசைக்க முடியாத நம்பிக்கை துணைதளத்துக்கு வந்துள்ளோம். நிறைய குழந்தை எங்களுக்காக பரிந்து பேசி எங்கள் ஆன்மாவுக்கு உடலுக்கு வேண்டிய எல்லா வாரங்களும் பெற்றுத்தர வேண்டுகிறோம். இறையர்களாக பெற்றவர் தான் தோனியாரே, நாங்களும் வாழ்வை பின்பற்றி எல்லாருக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காக வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒரு அன்பு செய்து பின்னலும் சேர எங்களுக்கு அருள் பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாப்பு தான் தோனியாரே, மயமில் வெளியிடப்பட்ட லீலியே, துன்பப்பெற துயர் தொடுக்கும் அழுவோரின் ஆறுதலே, நாடினருக்கு எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களையும் எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாட எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனை வெள்ள வலிமை பெற்றுத்தாரும். எங்களுக்கு ஆறுதலை தாரும். வாழ்வுக்கு அறியாத வருந்தோருக்கு எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்துள்ளோம். நீங்கள் ஆதி வியாதி வல்லமன்ற மன்றாட்டால் எங்களது நீக்கல் வேண்டும் என்றார்களோ. ஆமேன். விண்ணில் இருக்கிற தந்தையே உமது பெயர் தூய போற்ற வருக, உமது ஆட்சி வருக, சித்தம் உன்னோட செய்வது வர மண்ணில் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக்க பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நேரே, முடிய திருவேற்றுக்கையாக இயேசு ஆசிரியப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இருப்பின் வெல்ல வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுக்கு புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நற்கருணையின் மகிமையதை உணர்த்தியவர் நீரே, நற்செய்தியை போதித்த போதகரும் நீரே. நற்கருணையின் மகிமையதை உணர்த்தியவர் நீரே, நற்செய்தியை போதித்த போதகரும் நீரே. உயிருள்ள இயேசுவிற்காய் வாழ்வை தந்தாயே, உயிருள்ள இயேசுவிற்காய் வாழ்வை தந்தாயே. உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தருவாய் நீரே, உம்மை போல வாழ்ந்து காட்ட வரம் தருவாய் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே.